ஒரு மனிதனின் இறப்பை உறுதிப்படுத்தும் காரணி எது? மூளைச்சாவு என்றால் என்ன? மனிதனின் உறுப்பை எப்பொழுது உடலில் இருந்து பிரித்தெடுக்க முடியும்? இது குறித்து விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஒரு மனிதன் இறந்தவனாக எப்பொழுது கணக்கிடப்படுகிறான்? உண்மையிலேயே ஒரு மனிதன் எப்பொழுது இறக்கிறான்? மூளை செயல் இழக்கும் பொழுதா, இதயம் நிற்கும் பொழுதா, சுவாசம் நிற்கும் பொழுதா? மூளை செயல் இழக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என பொருள். ஏன் அப்படின்னா, மூளைக்கும் மற்ற பாகங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு மனிதனின் உடலிலிருந்து மூளையை எடுத்து விட்டால் மனிதன் இறந்து விடுவான். ஏன்னா மூளைய எல்லா நரம்புகளும் மூளையில போய் கனெக்ட் ஆகுது. ஆக ஒரு மனிதன் கிட்ட இருந்து மூளையை எடுத்து இன்னொரு மனிதனுக்கு பொருத்த முடியாது. உலகத்தில் அப்படி நடந்ததே கிடையாது. மூளை வெளியே வந்து விட்டால் நாம் இறந்து விடுவோம். மூளைக்கு ஆக்சிஜன் போகல அப்படின்னா மூளை செயல் இழந்துவிடும், மனிதன் இறந்து விட்டதாக பொருள். உதாரணத்துக்கு யாருக்காவது இயற்கையா நெஞ்சு வலி வருது, ஆக்சிஜன் மூளைக்கு போகல, மூளை செயல் இழந்து விடுகிறது, அவர் இறந்தவராக கருதப்படுவார். யாராவது செயற்கை மரணத்தை விரும்பி தூக்க மாட்டேங்கிறாங்க, ஆக்சிஜன் உள்ள போகல, 3 நிமிஷத்துல 5 நிமிஷத்துக்குள்ள மூளைக்கு ஆக்சிஜன் போகல அப்படின்னா மூளை செயல் இழந்துவிடும், அவர் இறந்தவராக கருதப்படுவார். ஆனால் இதயம் அப்படி கிடையாது. உடம்புக்கு வெளியே இருந்தாலும் உடம்புல இதயத்தை உடம்புக்கு வெளியே எடுத்துட்டு செயற்கை சுவாசம் கொடுத்தால் அது துடித்துக் கொண்டிருக்கும். அதனால யாருக்கு தலையில அடிபட்டு உயிர் போகாமல் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறாரோ டக்குன்னு வெண்டிலேட்டர்ல வச்சிருவாங்க. செயற்கை சுவாசம் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள், இதயம் துடித்துக் கொண்டிருக்கும், வேலை செய்யும். மூளை எப்பொழுது செயல் இழந்து விடுகிறதோ அவர் மரணித்ததாக கருதப்படுவார். மீண்டும் உயிர் வரவே வராது மூளை செயல் இழந்து விட்டால். அப்படி இருக்கவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடல் உறுப்புகளை எடுத்து வேறொருவருக்கு பொருத்தி அவரை உயிர் பிழைக்க செய்ய முடியும். ஆனால் மூளையை மற்றும் ஒருவரிடமிருந்து எடுத்து இன்னொருவருக்கு மாற்றி பொருத்தவே முடியாது.